பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஐம்பலங்களையும் அடக்குகிறார். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. Praise the Lord. Hallelujah. Good morning. கர்த்தர் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து நீங்கள் போகிற பாதையெல்லாம் காத்து உங்கள் வேலைகளில் உங்களை ஆசைக்க கடவர். தினமும் நீங்கள் அன்னதின் அற்புதத்தை பார்க்கிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அதிகாலையில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, இருந்தாலும் கேட்டுடுங்க. இன்றைக்கு ஆவியானவர்களோடு பேசும் வார்த்தை, நான் உங்களை விடுவிப்பேன். யாத்திரா 1:13 பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்தால் கஷ்டப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? யாத்திரா 3:7-8 நான் அவள் படும் வேதனையும் அவருடைய தவிப்பையும் அவருடைய கூக்கலையும் நிச்சயமாய் கேட்டு நான் விடுவிப்பேன் என்று கூறினார். ஆம் பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரியங்கள் நாம் விடுதலை பெறாமல் இருக்கிறோம். உதாரணமாக சில மாதத்திற்கு முன்னாடி ஒரு பெரியவர் வந்தார். அவருடைய வயது 60 வயது. அவர் மிகவும் ஒல்லியாக இருந்தார். அவர் என்னிடத்தில் வரும்போது சொன்னார், ஐயா, 5 வயதிலே என் தகப்பன் சாராயம் குடிப்பார். நான் தான் போய் சாராயங்களில் போய் சாராயம் வாங்கிட்டு வருவேன். அப்படி இருக்கும்போது திடீரென்று எனக்கு 7 வயதாகும்போது நானும் சாராயம் குடிக்க ஆரம்பித்தேன். இன்று பாருங்கள், 60 வயதாகி கல்யாணம் ஆச்சு, பேரப்பிள்ளை எடுத்தாச்சு, இருந்தாலும் இந்த குடிப்பழக்கத்தை விட முடியவில்லை என்று அழுதார். அப்பொழுது அவர் தலை மீது கரங்களை வைத்து அந்த குடி என்னும் பிசாசை இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவை மிரட்டுவார்னு சொன்னபோது அவர் அன்றைக்கே விடுதலை பெற்றார். யோசித்து பாருங்கள், கிட்டத்தட்ட 53 வருஷம் விட முடியாத ஒரு கெட்ட பழக்கத்தை குமாரனாய் இயேசு நாமத்தில் ஒரு நிமிஷத்தில் விடுதலை கிடைக்கிறது. இதைத்தான் இயேசு சொன்னார். யோவான் 8:34 பாவம் செய்கிறன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று கூறினார். நம்ம எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றலானோம். ஆனால் குமாரனாய் இயேசு நம்ம எப்படி விடுதலையாக்கினார்? சகரியா 9 இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையினால் உன்னை விடுவிப்பேன். அதை தான் லூக்கா 22:20 சொல்கிறது. என்னுடைய இரத்தத்தை உனக்கு சிந்துகிறேன். அது ஒரு புதிய உடன்படிக்கை. இயேசுவின் ரத்தம் சகல பாவனை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இதற்காகத்தான் சிலுவையின் உபதேசத்தை சுவிசேஷமாக நாம் அறிவிக்கிறோம். அவரை கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதம் எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி, அவள் விடுவிக்கப்படுகிறார். ஏனென்றால் இயேசு நம் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். எனவே பாவத்திற்கு நாம் அடிமையாக இருக்க மாட்டோம். இரண்டாவதாக, சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்று இயேசு கூறுகிறார். யோவான் 8:32 சத்தியம் என்றால் பரிசுத்த வேதாகும். இந்த வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல் இருக்கிறது. எபிரேயர் 4:12. அப்போ இந்த வேத வசனங்களை நாம் அதிகமாக தியானித்து படிக்கும்போது சங்கீதம் 119:9-11 படி பாவத்தின் அடிமை தந்தது நாம் விடுவிக்கப்படுகிறோம். பாவம் என்று சொல்லும் குடிப்பழக்கம் மாத்திரமல்ல, பொய் சொல்வது ஒரு பாவம், லஞ்சம் வாங்குறது ஒரு பாவம், பல பாவங்கள் உங்களுக்கு தெரியும். சில சமயம் அந்த ஹேபிட் என்றாக மாறிவிடுகிறது. சில சமயம் எல்லாரும் செய்கிறார்கள், நாமும் செய்யறான்னு தவறில்லைன்னு சொல்லிவிடுகிறோம். சில பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கேட்டால் சொல்லுவாங்க. இது போல் பல பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் நீங்கள் நல்லா பயன்படுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. அந்த பாவ சிந்தைகள் உங்கள்கிட்ட அப்படியே போய்விடும். 3வது வேதம் சொல்கிறது 2 Corinthians 3:17 ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. இதற்காக தான் அபிஷேகத்தை நாடி தேடுகிறோம். சமீபத்தில் ஒரு தெய்வ மனிதர் ஹைதராபாத்துக்கு என்னை பார்க்க வந்தார். கண்ணீர் விட்டு அழுதார். அவர் மனைவி. நான் யோசித்தேன், அவருக்கு ஏதோ ஒரு சங்கடம் இருக்கும் என்று நினைத்தேன். என் அருகில் வரும்போது அவர் சொன்னார், நான் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவோடு பேச வேண்டும், நான் அவரை பார்க்க விரும்புகிறேன், இது ஒன்று தான் என்னுடைய ஆவல் என்று சொல்லி கண்ணீர் வடித்தார். அவருடைய கண்ணீரை பார்த்து நானும் கலங்கினேன்.
இயேசுவை பார்க்க வேண்டும் என்று இந்த ஒரு கிட்டத்தட்ட 35 வயது இருக்கு, இவர் இப்படி அழுகிறாரே என்று சொன்னார். அப்பொழுது என்னையும் அறியாமல் என்னுடைய அபிஷேகத்தின் வார்த்தையை சொன்னபோது அவரும் அபிஷேகத்தை பெற்றார். அப்பொழுது 1 யோவான் 3:24 படி நீங்கள் பெற்ற ஆவியானவரால் இயேசு உங்களோடு இருக்கிறார். ஒரே சந்தோஷம், ஆச்சரியம். கரங்களை தட்டினார். அற்புதமாக நான் இயேசுவை காண்கிறேன் என்று கூறினார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஐம்பலங்களையும் அடக்குகிறார். இன்னொரு விடுதலையும் நாம் பார்க்கிறோம். பல நாடுகளில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய மதங்கள், கொள்கைகள் அல்லது தாங்கள் சொல்கிறபடி செய்யாவிட்டால், அது சிறுபான்மையோ அல்லது வேறு மதத்தினர் அல்லது அந்த நாட்டில் பெரும்பான்மைக்கு இணங்காதவர்கள், இவர்களெல்லாம் அடித்து கொண்டு சித்திரவதைப்படுத்தி ஜெயிலில் வைப்பார்கள். சில குடும்பங்களில் பெண்கள் அடிமையாக நினைக்கப்படுகிறார்கள். இன்னும் சில குடும்பங்களில் மனைவி புருஷனை ஆண்டு கொள்வதை பார்க்கிறோம். இப்படி பல விதங்களில் அடிமைத்தனங்கள் நம்மை நொறுக்கிறது. ஆனால் சீக்கிரமாய் கர்த்தர் இப்படி கொடூர சித்திரவதைப்படுகிற நாடுகளை நியாயத்தீர்ப்பார். அந்த ஆளுகளை மாற்றுவார். நான் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், விசேஷமாக நம்ம அருகில் இருக்கிற மிகப்பெரிய நாட்டில் இருக்கிற கடவுள் இல்லை என்கிற அந்த கொடூரமான ஆட்சியை கர்த்தர் கலைப்பார். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். நாமும் 250 வருஷம் பிரிட்டிஷில் அடிமையாக இருந்தோம். எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள், எப்படியெல்லாம் அதை கொலை சேர்ந்து அங்கே நாம் பார்க்கிறோம் அல்லவா. ஸோ ஆனால் நமக்கு விடுதலை காந்திஜி அவர்கள் வாங்கி தந்தார். அதை போல தான் இயேசுவும் நம்முடைய அடிமைத்தனம் நம்மை விடுவிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அமெரிக்கா அடிமைத்தன வியாபாரத்தில் ஈடுபட்ட போது அங்கே ஒரு நீக்ரோ ஒரு மனிதர் இருந்தார். கஷ்டப்பட்டு படித்தார், ஒரு வக்கீலானார். அவர் வக்கீலானே சில வெள்ளையர்கள் சேர்ந்து அவரை போற்றி உனக்கு அந்நிய நாட்டில் லண்டனில் ஒரு நல்ல வேலை இருக்குதுன்னு சொன்னார். இவரும் அதை நம்பி சம்பளம் கிடையாது நம்பி கப்பலினார். ஆனால் கப்பல் லண்டனுக்கு போகவில்லை, மீண்டும் ஆப்பிரிக்காவுக்கு வந்தது. வக்கீல் மாஸ்டர் டிகிரி படித்த அந்த மனிதனை 12 வருஷம் கொடூரமான அடிமைத்தனத்தை வைத்து அடித்து சாட்டையில் அடித்து சித்திரவதைப்படுத்தி கண்ணுக்கு முன்னாடி மனைவியை அல்லோலப்படுத்தி அவருக்கு முன்னாடியே சக அடிமைகளை தூக்கிலிட்டு சித்திரவதை பண்ணார் பிள்ளையர். அவர் மனம் மிகவும் நொந்து போனார். இதெல்லாம் கிறிஸ்தவர்களா? இவனுக்கெல்லாம் இதற்கு பைபிள் என்று கதறினார். ஒவ்வொரு நாளும் கதறினார். தேவன் அவர் ஜெபத்தை கேட்டார். அவர் படிக்கும்போது அவருக்கு ஒரு நண்பராக இருந்தார். அவர் ஒரு வெள்ளையர். அவர் ஒரு பெரிய ஒரு மாகாணத்துக்கு நீதிபதியாக மாறினார். ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆசை, என்னோடு படித்த அந்த சகமானவன் எங்கே, அந்த பிளாக் நீக்ரோ லாயர் எங்கே என்று தேடினார். கண்டுபிடிக்க முடியல. முடிவில் எப்படியோ தேடி நேரடியாக வந்து விட்டார் ஆப்பிரிக்காவுக்கு. அந்த அடிமைத்தனத்தை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? இவர் கருப்பா இருந்தாலும் ஆப்பிரிக்கா இருந்தாலும் படித்தவர். என்னுடைய மகனை நீங்கள் சித்திரவதைப்படுத்தீர்கள், உங்களுக்கு விரோதமாக நான் கேஸ் போடுன்னு சொல்லி அவர் எல்லாரையும் கேஸ் போட்டு அழித்து விட்டு அவரை கூட்டிக் கொண்டு போய் மீண்டும் அந்த ஹைகோர்ட்டில் அவரை லாயராக மாற்றினார். கர்த்தர் நம் கூக்கலை கேட்பார், நிச்சயமாக கேட்பார். ஜெயிப்போமா? அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட அநேகர் பல விதங்களில் அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்பா, தயவு செய்து பாவம் என்னும் அடிமைத்தது, சாத்தானின் மந்திரக்கட்டின் அடிமைத்தது ஏவலால் அவளை விடுவித்தாலும் உடனே விடுவித்தாலும் நிச்சயமாய் விடுவித்தாலும் அப்படியே செய்யும். அதுவும் இல்லாமல் வேலை ஸ்தலத்தில் அல்லது மற்ற இடங்களில் வீட்டில் அடிமைத்தனதான் நொறுக்கப்பட்டு அழுகிற ஒவ்வொரு தாயும் பெண்ணையும் கண் நோக்கி பார். ஒவ்வொரு மனிதனையும் கண் நோக்கி பார். சக மக்களோட லஞ்சம் வாங்காதபடினா என்னை அடிமையா வேலை வாங்கன்னு சொல்லி அழுகிறமான நோக்கிப்பார்.
எல்லார் கண்களும் அதற்கு ப்ரொமோஷன் தார். யார் யார் அடிமைத்தனத்தினால் சித்திரவதைப்படுகிறார்களோ அவளை விடுவித்தார். அப்படி சித்திரவதைப்படுகிற நாடுகள் நியாய தீர்த்தார். சீக்கிரமாய் அவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் நீதி கிடைக்கச் செய்யும். நீரே உலகத்தை ஆளுபவர், உம்முடைய ஆளுகையின் மேன்மை காண்பி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.